ரேரா கிரிக்கெட்ல நடக்கக்கூடிய 3 வித்தியாசமான சம்பவங்கள். நம்பர் 1, ஒரு பிபிஎல் மேட்ச்ல நிக் மாடின்சன் அப்படிங்கிற பேட்ஸ்மேன் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹிட் விக்கெட் ஆயிருவாரு. அவரும் நான் ஹிட் விக்கெட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் இருந்திருப்பாரு. ஆனா டிவி ரீப்ளேல பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நிக் மாடின்சனுடைய பேட்டோ காலோ எதுவுமே ஸ்டெம்ப்ல படவே இல்லை. ஸ்டெம்ப்ல இருந்து தானா பெயில் ஆனது கீழே விழுந்திருக்கு. லைட்டும் எரிய தொடங்கி இருக்கு. அங்க பேய் வந்துட்டு போச்சா இல்ல ஜான்சினா வந்து பெயில தட்டி விட்டுட்டு போனாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரே குழப்பம். அதுக்கப்புறம் இவர் அவுட் இல்லைன்னு சொல்லிட்டு அம்பையர் சொல்ல இவரும் வந்து எப்பவும் போல பேட்டிங்கை கண்டினியூ பண்ணியிருந்தாரு. நம்பர் 2, பொதுவா கிரிக்கெட்ல ரன்னிங் ஓடும்போது 4 ரன் வரைக்கும் மட்டும் தான் ஓடணுமா இல்ல அதுக்கு மேல ஓடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தை இந்த சம்பவமானது தீர்த்து வைக்கும். 1981ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவும் பாகிஸ்தானும் ஒரு மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் முதாசிர் நசீர் அண்ட் மஜித் கான் களத்துல இருந்தாங்க. மஜித் கான் ஆஃப் சைடுல ஒரு பாலை தட்டி விட்டுட்டு ரன்னோட தொடங்கி இருந்திருப்பாரு. ஃபீல்டர் ஸ்லோவா இருந்ததால ரெண்டு பேருமே 4 ரன் ஓடி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபீல்டர் பாலை எடுத்து வீச அந்த பாலானது ஓவர் த்ரோவா மாறி இருக்கும். ஓவர் த்ரோ போன அடுத்த செகண்டே மறுபடியும் 2 பேரும் ஓட தொடங்கி இருப்பாங்க. 2 பேருமே இந்த தடவை 3 ரன் ஓடி இருந்திருப்பாங்க. இப்படியாக அந்த ஒரு பால்ல மட்டும் 7 ரன் வரைக்கும் அவங்க ஓடி இருந்திருப்பாங்க. 7 ரன் ஓடினதால 2 பேருமே டயர்ட் ஆகி அங்கேயே உட்காந்துருவாங்க. இது மூலமாவே தெரிஞ்சுக்கலாம் நீங்க எத்தனை ரன் வேணா ஓடி எடுக்கலாம்னு சொல்லிட்டு. நம்பர் 3, ஆஸ்திரேலியா மக்கள்னாலே விவகாரமான மக்கள் தாங்க. அப்படிதான் 1983ஆம் ஆண்டு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப கிரவுண்டுக்குள்ள ஆஸ்திரேலியா கிரவுட்ல இருந்த ஒருத்தங்க பன்னியை விட்டுட்டாங்க. அந்த பன்னியில எட்டி அண்ட் இயான் போத்தம்னு எழுதப்பட்டிருந்துச்சு. எட்டி எமிங்ஸ் இயான் போத்தம் 2 பேருமே இங்கிலாந்துக்காக ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் மேல ஆஸ்திரேலியா மக்களுக்கு என்ன காண்டா தெரியல. அந்த பன்னியில அவங்க 2 பேருடைய பெயரையுமே எழுதி பிச்சுக்குள்ளேயே விட்டுருப்பாங்க. பிச்சுக்குள்ள அந்த பன்னியானது சுத்திக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து ஒரு போலீஸ்காரர் பிடிக்க வந்திருப்பா. அப்படி நான் தீவிரவாதியை பிடிக்க வேண்டியவன்டா, என்ன போய் பண்ணியை பிடிக்க வைக்கிறீங்களேன்னு சொல்ற மாதிரி அந்த பன்னியை அந்த போலீஸ்கார் எப்படியோ போராடி கைது பண்ணியிருப்பா. அப்படி கடைசியில் அந்த பன்னிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தெரியல.